வரேன் திரு பொன்ராஜ். இது இப்போ அடிப்படையில் நீங்கள் வந்து முறைப்படுத்த வேண்டிய அல்லது தவறுகளை களைய வேண்டியதுன்னு சொல்கிறது வேற, ஆனால் தேர்வுகளே வேண்டான்னு சொல்கிறது சரியான அணுகுமுறையான ஒரு பார்வை வைக்கிறது. நீங்கள் இதை எப்படி அணுகுன்னு பார்க்குறீங்க? ஒட்டுமொத்தமாக அந்த நீட்டை நம்ம பார்க்கும்போதும் எனக்கு டிமானிட்டைசேஷன் அப்போ மன்மோகன் சிங் சொன்ன வார்த்தை தான் நினைவுக்கு வருது. இட்ஸ் ஆர்கனைஸ்ட் லூட் லீகலைஸ்டு பிளண்டர்னு சொன்னார். அதோட ரெண்டு சேர்த்துக்கங்க, அதாவது டே லைட் சீட்டிங், கிராஸ் வயலேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்ஸ், ஓகே, கிராஸ் வயலேஷன் ஆஃப் ஸ்டேட் அட்டானமி. இப்போ இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ், இந்த டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸில் இவர்கள் எதற்காக கொண்டு வந்தேன் என்று சொன்னார்களோ, ஜேபி நட்டா தான் அந்த கொண்டு வரும்போதும் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார். அவர் சொன்னார், நான் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், அடுத்து வந்து நான் ஃபீஸை குறைக்க போகிறேன், கேபிடேஷன் ஃபீஸை குறைக்க போகிறேன். ரெண்டுமே நடக்கலை. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு வந்து இது எந்த அளவிற்கு வந்து இது வந்து என்டிஏ என்ற ஆர்கனைசேஷன் ஒரு சொசைட்டி, இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு, இப்போ யூபிஎஸ்சி மாதிரி ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன் கூட கிடையாது. இன்றைக்கி இத்தனை மாணவர்கள் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் 720 மார்க் எடுத்தவன் 2022 0, 2023 1-2 பேர், 2024 67 பேர் 720 மார்க் எடுத்திருக்காங்க. அடுத்து 215, கிட்டத்தட்ட 283 பேர் எடுத்திருக்காங்க. வேற 19 பேர் தான் 2023, 4 பேர் தான் 2022 கோச்சிங் போகிறாங்க. அப்போ படிக்கிறாங்களா? அதுதான் வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு எப்படி படிச்சதும் இருக்கலாம். நீங்கள் இன்னொரு பக்கம் எடுங்க, நம்ம வந்து ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ் வருது, சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்கள் மேத்தமெட்டிக்ஸில் சென்டம் 20,000 பேர் எடுக்கிறாங்க. ஒரு காலத்தில் அப்படி, இன்னும் சொல்ல போனால் தமிழில் சென்டம் வருது, அப்படிலாம் போனதில்லை. இன்றைக்கி அது நிறைய காம்படேட்டிவாக படிக்கிறாங்கங்கிற ஒரு பார்வை வருது. அது மாதிரி இதில் இருக்காதா? அப்புறம் இதுக்கு கடந்த 7 வருஷத்தில் 70 லீக்கேஜ் இருக்குன்னு ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அது அவர் குற்றச்சாட்டு மட்டும் சொல்லல, அது ரியாலிட்டியை தானே பேசியிருக்காருங்க. அப்போ 70 முறை லீக்கேஜ் ஆகக்கூடிய ஒரு தனியார் அமைப்பு, என்டிஏ என்ற ஒரு தனியார் அமைப்பு, இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? இதுக்கு 720 மார்க் எடுத்த மாணவர்கள் இன்னைக்கு நீக்கியிருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் மாணவர்களுக்கு கொடுத்த தண்டனையை ஏன் என்டிஏ கொடுக்கல? ஏன் என்டிஏக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? நீங்கள் விசாரணை பண்ணி என்னைக்கு ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? இந்த என்டையர் எக்ஸாமே ஃபேக்குன்னு ஆகி போச்சே. அப்போ நீங்கள் எதுக்காக இந்த எக்ஸாம் எடுத்து நடத்துகிறீங்க? ஒரு குவாலிட்டியை கொண்டாடுன்னு நடத்துகிறீங்க. ஒவ்வொரு ஸ்டேட் போர்டு குவாலிட்டின்னு சொல்லி நிறைய சிலபஸ் இருக்கு. அப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஒரு இதுக்குள்ளே கொண்டு வரணும். எங்கே கொண்டாடணும்? ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அது மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய யூனிவர்சிட்டி லா இருக்குது, சட்டப்படி உருவாக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தனியாக இருக்குது. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்கள் சிபிஎஸ்சி பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள், நீட்டை கண்டக்ட் பண்ணுங்கள், யாரும் எந்த ஆட்சேபனையும் சொல்லலை, நல்லா நடத்துங்க. நீங்கள் வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் தான் டாப் ஆஃப் த குவாலிட்டின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன் இன்டர்நேஷனல் சிலபஸ், ஐபி சிலபஸ் டாப் ஆஃப் த சிலபஸ் தான், குவாலிட்டி டாப் தானே? எல்லா மாணவர்களுக்கும் ஐபி சிலபஸ்ல வைங்க, சிபிஎஸ்சி படிச்சவங்களாம் பாஸ் பண்ணிடுவானான்னு பார்ப்போம். அப்போ நீங்கள் எதை தரம்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் என்ன, ஒரு மாநிலத்தினுடைய அந்தந்த மாநிலத்தில் ஸ்டேட் போர்டுன்னு ஒன்று இருக்கு. சில மாநிலங்கள் சிபிஎஸ்சியை அடாப்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாநிலங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாநிலங்கள் அந்தந்த சப்ஜெக்டில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த நீட்டுன்றதை ஏன் கொண்டு வந்தாங்க? இந்த கொண்டு வந்த காரணம் என்ன? இந்த நாமக்கல் போன்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அதிகமான 12th மட்டுமே நடத்தி அவர்கள் வந்து அதிகமான மார்க் எடுத்து இது வந்து கொள்ளையெல்லாம் அடிக்கிறாங்கன்றதான் குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அப்போ குற்றச்சாட்டை எப்படி பார்க்கணும்? அதுக்காக நீட்டை கொண்டாந்து எல்லா ஸ்டேட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறதா ஒரு தீர்வு? அது இப்படியா தீர்வு எடுக்க? அது வேறு விதமாக இப்போ இன்னும் அதே போல் அகாடமிஸ் வர ஆரம்பிச்சிச்சு, நீட் கோச்சிங் அகாடமி அப்படின்னு. அது நாமக்கலுக்கு பதிலாக சென்னை, டெல்லி, இல்லை ராஜஸ்தான், கோட்டா அப்படின்னு வருது. ஆயிரக்கணக்கான கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன், ஆயிரக்கணக்கான கோடியில் நீங்கள் வந்து இன்னைக்கு லூட் நடக்குது. அதான் ஆர்கனைஸ்ட் லூட். அப்புறம் லீகலைஸ்டு பிளண்டர், ஒரு பிளண்டரை வந்து லீகலைஸ் பண்ணி சட்டத்தை உருவாக்கி, அந்த சட்டத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதை சட்டத்தை உருவாக்கியாச்சு, பார்லிமெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு உத்தரவு போடுற அளவுக்கு நீங்கள் லீகலைஸ்டு பிளண்டராக இருக்கு. டேலைட் சீட்டிங். அப்போ எப்படி சீட்டிங் நடக்குது? ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி நடந்த இத்தனை பேர் வந்து சீட்டிங். மார்க் பாருங்கள், ஒரு மார்க்கு, ஒரு கேள்வி தப்புனா 4 மார்க் போயிடும், ஒரு மார்க் மைனஸ். அப்போ அதை 218 மார்க் எப்படி எடுப்பாங்க? 19 வந்திருக்கு, கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோம். ஏன் கிரேஸ் மார்க் யார் கொடுக்க சொன்னது? எந்த பேசிஸில் கிரேஸ் மார்க் கொடுத்தீங்க? எத்தனை பேர் கொடுத்தீங்க? எதுக்கு கொடுக்கணும் கிரேஸ் மார்க்கு? அப்ப நீங்க சார், இது எல்லாமே நடைமுறையில் நடந்த குளறுபடிகள். அதுக்கு நாங்க வந்து கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும், அதை இனிஷியேட் பண்ணிருக்கோம். அடிப்படையா தப்புன்றேன் நான். நீங்க அடிப்படையா தப்பு, நீங்க அடிப்படையை சரி பண்ணாம நடைமுறையில் நடந்த பிரச்சனை வரத்தானே செய்யும். அப்ப நடைமுறை பிரச்சனை நீங்க வந்து இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இந்த ஒரு அப்ஜெக்டிவா நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும்? 12ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவர்கள் படிக்கிறான், பள்ளியில் படிக்கிறான்.
அவங்களுக்கு அப்போ என்ன பண்ணணும், பள்ளியில் படிக்கக்கூடிய பாடத்திட்டத்திற்கு என்ன வேல்யூ, அதுக்கு ஃபீஸ் கட்டுறாங்கல்ல. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா பரவாயில்ல, ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க ஃபீஸ் கட்டுறான். அதுக்கு நீட்டுக்காக 3 வருஷம் 2 வருஷம் ரிப்பீட் கோர்ஸ் அரசாங்கம் செலவு பண்ணுது, செலவழிக்கிறது அரசாங்கம் செலவழிக்குது. அப்போ இந்த இதில் அந்த 12 வருஷம் படித்த படிப்புக்கு என்ன மதிப்பு இருக்குங்க? அப்போ அதுக்கு ஒரு 50% மார்க் கொடுத்தாகணுமா இல்லையா? இல்லை, நீங்க பேசிக் கொஸ்டினுக்கு போறீங்க. நீங்க என்னன்னா நுழைவுத் தேர்வுகள் ஏன் அப்படிங்கிற கேள்வி தான் நீங்க திரும்ப அதில் வைக்கிறீங்க. நுழைவுத் தேர்வு வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நுழைவுத் தேர்வு எப்படி வைக்கணும்? அப்போ அந்தந்த ஸ்டேட் போர்டில் எந்த போர்டில் படிக்கிறாங்களோ அந்தந்த ஸ்டேட் வந்து அந்த ஒரு எக்ஸாம் வைக்கணும். அதில் 50% வந்து பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் பள்ளி தேர்வுக்கு கொடுங்க. அப்போ தான் பள்ளியில் ஒழுங்காக அவன் படிப்பான். இல்லைன்னா நீங்கள் டெல்லியில் ஏகப்பட்ட மாணவர்கள் 11th 12th படிக்கிறது இல்லை, ஸ்கூலுக்கு போகிறது இல்லை, NIOSல படிச்சுட்டு நீட்டுக்காக JEEக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க தனியா. அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய லீகலைஸ்டு ஒரு லூட்டா நடக்குது. அப்போ இந்த கொள்ளைக்கு ஆதாரமாக மத்திய அரசே வழிவகுத்து கொடுத்துருக்கு. அப்ப இதை ஏன் பண்ணணும்? இல்ல, இப்ப நீங்க வந்து நுழைவுத் தேர்வு இருக்கணும், ஆனா அந்தந்த மாநிலத்தில் அது பண்ணட்டும், மாநிலங்கள் முடிவெடுக்கட்டும். மாநிலங்கள் முடிவெடுக்கட்டும். படிச்ச படிப்புக்கு ஒரு 50% கொடுங்க. நீங்க ஒரு எக்ஸாம் வைங்க. ஏன்னா வெறும் படிப்பு மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சில கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன், சில பள்ளிக்கூடங்கள் 12th மட்டும் நடத்தி அவங்கள மாணவர்களை வைக்கும் போது மற்ற மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போகுது. அப்ப 50% வந்து பள்ளி தேர்வுக்கு மதிப்பு கொடுங்க, 50% வந்து அந்தந்த மாநிலங்கள் தேர்வு வைக்கணும் உரிமை கொடுங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரதை விட்டுவிட்டு நான் நீட்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரே தான் நீட்டு ரத்து இல்ல வந்து அது வந்து விளக்கு கொடு இப்படின்னு கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை. அந்தந்த ஒரு அப்ஜெக்டிவ் திங்கிங் இங்க இருக்கணும். அந்த இப்ப தீர்மானம் தமிழ்நாடு அரசுடைய தீர்மானம் அப்ப வந்து அப்ஜெக்டிவா இல்லையா? நீங்க சொல்றதுல அவங்க வந்து முழுமையா ரத்து செய்யணும், அதுதான் கடைசியா அதை நோக்கி தான் வரணும். நீட்டை ரத்து பண்ணணும் முதல்வர் தெளிவா சொல்லி சட்டமன்றத்தினுடைய தீர்மானம் அனைத்து கட்சிகளும் பிஜேபி தவிர. ஓகே, AK ராஜன் கமிட்டியில தெளிவாக வரைமுறை கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த தெளிவான வரைமுறையை ஃபாலோ பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழலுக்கு இன்னைக்கு தமிழக அரசு இருக்கு. அப்ப அந்த அந்த தீர்மானத்துக்கு நீட்ட தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் இன்னைக்கு எதிர்த்து போராட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வீதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கு பாராளுமன்றம் முதல் கூட்டத்தொடரிலேயே பாராளுமன்றம் எதிர்க்கட்சியுடைய வாய்ஸ் இன்னைக்கு வெளிப்படவில்லை. அப்ப அங்க ஜனநாயகம் அங்க மலரவில்லை, அங்க கன்சென்சஸ் மரபு மீறப்படுதுங்கிறாரு சூர்யா. பாராளுமன்றத்துடைய முதல் கூட்டத்தொடர்ல நன்றி உரை இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு குடியரசுத் தலைவர் பேசியிருக்கிறாங்க. அதுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய இதெல்லாம் முடிச்சு தான் பேசணும். அது இல்லாம குடிமக்களாகிய மாணவர்கள் இத்தனை கோடி மாணவர்கள் எழுதக்கூடிய பரீட்சைக்கு இன்றைக்கு வெறும் கேள்விக்குறியா இருக்கும் பொழுது நீட் PG 12 மணி நேரத்துக்கு மேல நீங்க ரத்து பண்றீங்க. இத்தனை காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நெட்டுக்கு எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்றீங்க. ஒரு மாணவர்கள் எதிர்காலத்தை பத்தி பேசுவதற்கு மரபை மீறலாம். இல்ல பேசுறதை தவிர்க்கலன்றாங்க அவங்க. ஆனால் இன்னைக்கே பேசணுமாங்கிறதா ஒரு கேள்வி இன்னைக்கே நீங்க பிரச்சனையுடைய தன்மை மரபை மீறலான்றீங்க. மரபை மீற வேண்டியது என்ன பெரிய மக்களுக்காக தானே பாராளுமன்றம். சரி, ரைட், பேசலாம். மரபுக்காக பாராளுமன்றம் கிடையாது.